ரஜினி சார் கூட சேர்ந்து காம்பினேஷனில் ஒரு ஸ்டில் ஷூட் எடுத்தாங்க. ஆ. ஒரு ஃபேமிலியோட இருந்தது. அந்த ஸ்டில் ஷூட் எடுத்ததுக்கப்புறமா தான் நான் சொன்னேன் ஒழிய, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யார்கிட்டயுமே சொல்லலை. ஒரு பெரிய படம், நம்ம ஒரு ஃபஸ்ட்டு படம் தான் பண்ணியிருக்கோம். எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம், ஒரு சின்ன பையன் தான். நம்ம ஃபேஸ் பண்ணிவிடுவோம், அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அவன் சொன்னோன்னா சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. மணிகண்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தானில் டான்ஸ் ஆடிருப்பார். அவர் டான்ஸராக இருந்திருப்பார். டயலாக் ரைட்டராக வந்து உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் வந்து ஆக்டிங் அது மாதிரி மல்டி டேலண்டடு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கு. இப்போ ஸ்ட்ரெயிட்டு தெலுங்கு வந்து பண்ணிட்டேன். தமிழ் தெலுங்கு பை லாங்குவேஜாக பண்ணியிருக்கேன். இன்னும் வெறுமனே ஸ்ட்ரெயிட்டாக இன்னும் தெலுங்கு இப்போ மலையாளம் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல நல்ல கேரக்டர், சேலஞ்சிங்கான கேரக்டர் பண்ணுறோன்னு போகும்போது நம்மளால் முடியுன்றது ஒன்று இருக்குல்ல. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு படத்தில் நம்ம ஃபைட் பண்ணியிருக்கல அப்படின்னா இப்போ வரைக்கும் நமக்கு அந்த கான்ஃபிடன்ட் லெவல் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு படத்தில் வந்து நம்மளை நம்பி ஃபைட்டை கொடுத்தாங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக அட்டன் பண்ண போகும்போது நமக்குமே ஒரு கான்ஃபிடன்ட் வரும். அது மாதிரி நிறைய லாங்குவேஜ் நம்ம போகும்போது நிறைய கேரக்டர்ஸ் வர போகும்போது நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கிடைக்கும்னு நம்புகிறேன். இல்லை நம்மளோட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. இப்போ அது வந்து ஒரு இது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு நம்ம கியர் போடுற மாதிரி தான் காரில். இப்போ ஃபஸ்ட்டு கியர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தேர்ட் கியர் போயிட முடியாது. இப்போ நியூட்ரல் வந்துட்டு தான் போகணும். டக்குன்னு நம்ம மாறுறோன்னு போகும்போது அது வந்து எப்படி நம்ம உங்களால் மாற முடியுது? ஒய்ஃப்கிட்ட வந்து இப்படி பேசுகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கிடையாதுல்ல. அதை நம்ம உள்ளுக்குள்ளே இது பண்ணுறது. நமக்கு வர கேரக்டரை நம்ம ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஆனால் இன்னும் அதுக்கு இன்னும் நிறைய சின்சியராக பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய இன்னும் நம்மளை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த கேரக்டருங்க இப்படி கேரக்டருங்கெல்லாம் பண்ணணுன்ற ஆசை இருக்குது ஒழிய அவங்க பண்ண கேரக்டர் நாங்கள் பண்ணோம் அப்படின்ற அதை வந்து நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் எடுத்துக்கேன். தில்லு முள்ளு மாதிரி ஒரு படம் வந்து ரஜினி சார் கிடைக்க போகும்போது அவர் எந்த அளவுக்கு சின்சியராக அதை அட்டன் பண்ணி அதை ஹியூமராக மாற்றி பண்ணார். அந்த மாதிரி நமக்கு ஒரு படங்கள் வந்து வேறு சேனலில் கிடைக்கும் போது நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. சமுத்திரக்கனி என்ன இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. கிஷோர் சார் அவர் லீடாகவும் பண்ணுற எல்லாம் அதாவது வந்து அது எப்படி தன்னை வந்து தயார்படுத்திக்கிட்டு அவங்க ட்ராவல் ஆகிறாங்க. எவ்வளோ நிறைய அது வந்து சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் தான் இன்ஸ்பிரேஷன். வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி எனக்குள் சினிமா. இன்னைக்கு நம்மளுடைய எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில் வத்திக்குச்சி, காலா, மாவீரன் போன்ற படங்களில் நடித்த திலீபன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய லைஃப்பில் எனக்குள் சினிமா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். அவரை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நலமா இருக்கேன். நிறைய படங்களில் தொடர்ந்து இப்போ பார்த்துக்கிட்டே வரும் உங்களை. ரொம்ப நிறைய நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். திலீபன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்துட்டு எங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது அப்படின்னா வத்திக்குச்சி அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் ஹீரோவா, அதுக்கு அடுத்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாசான ரொம்ப நல்ல கேரக்டர்ஸ் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஹீரோலேருந்து அப்படி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு ஹீரோனா இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே சமயம் கேரக்டர்னா இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது என்னென்ன சார்? இல்லை அது அந்த மாதிரி இப்போ இருக்கிற ட்ரெண்டை மாறிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இந்த கோவிட்க்கு முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வேவ் லென்த்தில் இருந்தாங்க ஆடியன்ஸு. அதுவும் இல்லாமல் இப்போ டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு. எல்லாருக்கிட்டையுமே ஒரு க்ரியேட்டிவிட்டி நாலேஜ் இருக்குது. அப்போ வந்து எல்லாருமே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டெக்னிக்கலாக என்ன மாதிரி இருக்குன்ற படங்களை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கோவிட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஓடிடிலாம் பார்த்துட்டு அவங்களோட நாலேஜ் பயங்கரமாக கெயின் பண்ணுறாங்க. சின்ன கேரக்டராக இருந்தாலும் அது வந்து கவனிக்கப்படுற மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட போயிடும். அப்படின்னு போகும்போது இப்போ அந்த ஹீரோ, வில்லன் கேரக்டரு, காமெடி அப்படிலாம் இல்லாமல் யார் எது நல்லது கரெக்டாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணாலும் அது ரிசீவ் ஆகிடுது. அதனால் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணோன்னா நம்மளுமே நிறைய கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நிறைய நமக்குமே ஒரு திருப்தி இருக்கும். நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி ஒரு சின்ன சர்க்கிள்லேயே லாக் ஆகிடுவோம்னு ஒரு சின்ன இது. அதனால தான் அப்படி. ஓகே. ஆனால் நீங்கள் வரும்போது என்னவா ஆகணும்னு வந்தீங்க? இல்லை நம்ம நடிக்கணும்னு தான் வந்தது. இப்போ நம்ம கிடைச்சது வந்து ஒரு பெரிய காட் கிஃப்ட் நம்மளுக்கு. நம்ம லீடாக பண்ணது. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த லெவலில் நம்ம சர்வைவல் பண்ணுறோம் அப்படின்னு போகும்போது நம்ம நிறைய கேரக்டர்ஸ் பண்ணாதான் இப்போ இருக்கிற ஸ்டைல் ஆஃப் இதுக்கு பண்ண முடியுன்றதுக்காக அப்படி. ஓகே. வத்திக்குச்சி அப்படிங்கிற படத்து மூலியமா தான் தெரியும். அதுக்கு முன்னாடி திலீபன் என்னவா இருந்தாரு? அதுக்கு முன்னாடி நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி தான் வச்சுருந்தேன். நான் அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணிட்டு ஒரு சின்ன லெவலில் அப்படியே மெயின்டைன் ஆகி போயிட்டு இருந்துச்சு. அது ஒன்றும் பெரிய ரொம்ப சின்ன லெவலில் தான் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன்.
இது கிங்ஸ்லேயும் சார் மூலியமாக இந்த வாய்ப்பு கிடைச்சது. ம். அது மூலியமாக நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே. இந்த சினிமா வாய்ப்புன்றது எல்லாருக்குமே வந்து டக்குன்னு கிடைச்சிடாது. ஆமா. அலையணும், திரியணும் அது மாதிரி. ஸோ அத்திக்குச்சி அப்படிங்கிற ஒரு படம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுடைய ரிலேஷன்ஸ்லாம் பேக்ரவுண்ட் இருக்கனால வந்துச்சா? இல்ல அதெல்லாம் எதுவும் எனக்கு இல்லை அது யூஸ்ஃபுல்லா மாதிரி அது இல்ல. ஒரு முக்கியமான காரணம். நமக்கு அந்த கிங்ஸ்லினோட அந்த இதுதான் டிசிஷன் தான். ம். இப்போ நம்ம எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். ம். ஒரு ஒரு மெரிட்ல கிடைக்கிற ஒரு டாக்டர் சீட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ம். ம். அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்றது தான். ஏன்னா நம்மளை விட நிறைய திறமைசாலிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கலாம் இன்னும் கரெக்டான வாய்ப்பு கிடைக்காமலாம் இருக்கிறாங்க. அதுதான் நிஜமும் கூட. நம்ம அதெல்லாம் இது பண்ணணும். இப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைக்குதுன்னு போகும்போது அதை வந்து ஒரு மிஸ்யூஸாக ஆகிடக்கூடாது. வேறு யாருக்கும் கிடைச்சா கூட அது பிரயோஜனம் வந்து அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ம். ஒரு கடினமான ஒர்க் தான் பண்ணால் கிங்ஸ்லின் சார் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணதுனால தான் ம். இப்போ அவர் போட்ட அந்த இதுதான் நம்ம இப்போ வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நீங்கள் அதை சொல்கிறீங்கன்றது. ம். அதே மாதிரி சின்ன வயசுல ஏதாவது ஒரு படங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் வந்து நான் இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வருவேனா அப்படின்னு கூட எக்ஸ்பெக்ட் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த அந்த ஒரு அனுபவம் சொல்லுங்க. எந்த படம்? ஆக்சுவலாக எனக்கு வந்து ஜாக்கி சான் சார் படம்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபைட்னாலே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு படமே இப்போ நான் படம் பண்ணுவேன்றது நினச்சி கூட பார்க்கல நான். ம். அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குதுன்னு போகும்போது எனக்கு எப்போவுமே நம்ம ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு வந்து நமக்கு பிடிச்சவங்க வந்து பண்ணால் தான் நம்மளே பார்ப்போம். ம். ம். இல்லாட்டி நம்ம வேறு யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா ம். நம்ம பார்க்கறதுக்கான விருப்பம் இருக்காது. நம்மளுக்கு பிடிச்சவங்க ஃபைட் பண்ணுறது தான் நம்ம என்ஜாய் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஜாக்கி சான்ஸ் படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு படமே ஃபைட் படமாக கிடைச்சதுன்றது வந்து ரொம்ப பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு எது நமக்கு நல்லா பிடிக்குமோ அதுவே ஃபஸ்ட்டு படத்தில் கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி ஒரு வாய்ப்புன்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது சினிமாவில். அதை நம்ம எந்த அளவுக்கு தக்க வச்சுக்கிறோன்றது தான் இப்போ போராட்டமாக இருக்குது. ம். அதில் தான் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்குது. ப்ளஸ்ஸு என்னால் நினச்சே பார்க்க முடியாதுன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ ரஜினி சார் வந்து நம்ம பார்க்கணுன்னாலே வருஷக்கணக்கில் வெயிட் பண்ணணும். ம். ஏன்னா சாரை வந்து சாதாரணமாகவே பார்க்க முடியாது. ஃபோட்டோ எடுக்கிறதுன்றது வந்து வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ என்ன மாதிரி ஒரு ரொம்ப சம்மந்தமே இல்லாத ம். ஒரு ஃபீல்டில் இருக்கவங்க. அப்படி இருக்கிற அவர் கூட நான் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறேன்றது வந்து என்னால் நம்பவே முடியல. அது என் வாழ்க்கைக்குமே மறக்கவே முடியாது. அவர் எதுவுமே சொல்லலைன்னா கூட அவர் எந்த அளவுக்கு அவரோட தொழில் பக்தின்றது வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு கற்றுக்கணும் சினிமாவில் அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் நம்ம எவ்ரிடே நம்ம எந்திரிச்ச உடனே சினிமான்னு நினச்சாலே ரஜினி சார் ஞாபகம் வந்துடும். சரி. அதே மாதிரி வந்து வத்திக்குச்சி படம் முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள் இருந்தது? காலாக்கும் இதுக்கும் பிட்வீன்ல என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்? வத்திக்குச்சி முடிச்சதுக்கப்புறமா நான் ஒரு 2-3 படங்கள் வந்துச்சு. ம். நான் இப்போ வத்திக்குச்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் ரீதியாக தான். இப்போ என்ன மாதிரி ஒரு ஹைட்டாக இருக்கிறவன் ஒரு 2 பேர் அடித்தா நம்புகிற மாதிரி இருக்கிறவங்க யார் பண்ணாலும் அந்த படம் ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போ நம்ம பண்ணோம் தான் அப்படிலாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த படங்களும் வந்து ஒரு டைரக்டர் ஃபிலிமாக நம்ம பண்ணணும். ப்ளஸ் வந்து நம்ம மேலே வந்து கதை இல்லாமல் கதையில் நம்ம ஒரு ட்ராவல் ஆகி போயிட்டு இருந்தோன்னா நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குன்னு பார்த்தா அது மாதிரி லிமிட்டடாக தான் வந்துச்சு. குத்தூசின்னு ஒரு படம் ஒன்று பண்ணேன். அது வந்து ஒரு இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்ட படம். அந்த படம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஆனால் படமாக ஒரு நல்ல படமாக நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு கமர்ஷியல் ரீதியாக கொஞ்சம் இதுவாகல. அது ரிலீஸ்க்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஒரு கேப் ஆகிடுச்சு. ஏதாவது ஒரு ஃபுல்ஃபில் பண்ணணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க போகும்போது தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பார்த்தேன். அது ஒரு பேராசை தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ ரஞ்சித் சாரும் ரஜினி சாரும் காம்பினேஷனாக ஒரு படம் பண்ணுறாங்கன்னு போகும்போது நம்ம போய் கதவை தட்டலாமான்னு நினைக்கிறதே எனக்கு பேராசையாக பட்டுச்சு. ஏன்னா நம்ம ஒரு படம் தான் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்மளை அங்கீகாரம் கொடுப்பாங்கன்றது தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போன உடனே ரஞ்சித் சார் நம்மளை வெல்கம் பண்ணி ஏற்றுக்கிட்டு இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுப்பாருன்னு தெரியல. எல்லாமே அது ஒரு அவர் எனக்கு கிடைச்சது ஒரு கிஃப்ட் மாதிரி தான், ஒரு கடவுளோட இதுதான். ஓகே. அதே மாதிரி அந்த கேரக்டர்லாம் வந்து நானே போய் கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஆமா. நீங்க சொல்லியிருந்தீங்க. அது எப்படி சில பேர் வந்துட்டு ஒரு கூச்ச சுபாவம் இருக்கும். சில பேர் கேட்க மாட்டாங்க. வாய் திறந்து கேட்டா தான் கிடைக்கும்னு சில பேர் சொல்வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோவா இருந்துட்டேன். நம்ம வந்து அடுத்தது நம்ம எப்படி வாய் விட்டு கேட்கறதுன்னு ஒரு இல்லை இருக்கும். அந்த ஒரு அப்படிலாம் கேப். ஒன்றுமே இல்லை. அப்படிலாம் அது வந்து ஆக்சுவலாக ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு மாதிரி. நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் தான் நம்ம ஜீரோவாக இருந்து தான் இப்படி வந்திருக்கிறோம். இப்போ நம்ம யார், நம்மளோட வேலை என்ன, நம்மளோட எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது நம்ம போய் கேட்டால் தானே தெரியும். ரஞ்சித் சார் பத்தி சொல்லுங்க. இந்த கேரக்டர் கிடைச்ச. ஆமாம், ரஞ்சித் சார் வந்து நான் போய் பார்த்த உடனே சொன்னார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குங்க. ஆனால் அந்த கேரக்டர் நல்லா உடம்பு ஏற்றணும், என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல, நீங்கள் ஏற்றுங்க நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி சொன்னதே
பெரிய விஷயமாச்சுன்னு சொல்லிட்டு உடம்பு கொஞ்சம் பில்ட் பண்ணி போனேன். அவர் என்ன சொன்னார், இது கூட பத்தாது, இன்னமும் நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாரோட காம்பவுண்ட் உள்ள நுழையிறோம் அப்படின்றது ஒரு க்ரீன் சிக்னல் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒர்க் ஷாப்பு கமிட் ஆகி ஒர்க் ஷாப்பில் தான் தெரியும் எனக்கு ரஜினி சாரோட பையனாக பண்ணுறோம் அப்படின்றது அது எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுனா, இப்போ அந்த கவுண்டமணி சார் வந்து லாட்ரி சீட்டில் விழுந்துரும். முன்னாடியே இந்த தெரு என்ன விலை கேட்குறேன், தெரு என்ன விலை, இந்த வீடு நான் ஏதாவது ஒன்று நான் வாங்கி அந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருந்தால் எப்படி இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் நமக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட வந்து காம்பினேஷன் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட என்ன சீன் வந்து நடந்துச்சு, அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க சார். அது வந்து ஃபுட்டேஜில் போயிடுச்சு. ஆக்சுவலாக அது ஒரு எமோஷ்னலான இது. நீங்கள் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவர் போலீஸ் ஸ்டேஷனில் ரஜினி சாரை கூப்பிட்டு வச்சு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவங்கலாம் போயிடுவாங்க, அங்கே மக்கள்லாம் திரண்டதுனால கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு உள்ளே வருவேன். உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கும் ரஜினி சாரும் நான் ரஜினி சாரை பார்த்து நான் அழுவேன், கோவப்படுவேன். அப்புறமா ரஜினி சாரை என்னை சமாதானப்படுத்தி வெளியில் கூப்பிட்டு வந்து கை கட்டுவாங்க. அந்த டியூரேஷன் அது போயிடுச்சு. ஆனால் அது நான் பண்ணபோது ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு சீனே சாரோட காம்பினேஷனில் எமோஷ்னலாக மாட்டிக்கிச்சு. அப்போ நான் வந்து எனக்கு வந்து டைலாக் கொடுத்துட்டாங்க. நான் ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டேன். அச்சோ நம்ம இது என்ன எமோஷ்னலான சீன் வேறு, ப்ளஸ் சாரோட காம்பினேஷன் வேறு. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி மனப்படம் பண்ணேன். அப்புறம் கிட்ட நெருங்கினு எல்லாம் லைட்டிங் பண்ணாங்க. ரஞ்சித் சார் கூப்பிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். சார் இந்த மாதிரிலாம் பண்ணலான்ட்டு இருக்கேன் சார். ரஞ்சித் சார் கொஞ்சம் ஆட் பண்ணார், இப்படி பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ ரஜினி சார் அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தார். கிட்ட வந்தார். என்ன பயமாக இருக்கா அப்படின்னாரு. சார் ஆமாம் சார் ரொம்ப பயமாக எனக்கு பயமாக தான் இருக்குது, வாங்க ஜாலியாக பண்ணலாம் அப்படின்ட்டார். அப்போ வந்து அவர் அந்த என்னை பிரேக் பண்ணி அது உடச்சிட்டார். அப்படி உடச்சிட்டு உடனே சிரிச்சிட்டோம். சிரித்த உடனே ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிடுச்சு அப்படின்னோடனே அவர் என்ன அதுதான் அவங்களோட ஒரு சீனியரோட இதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பெருந்தன்மை அவங்களோட இது. ஈஸியாக கம்ஃபர்ட் பண்ணி விட்டு இது பண்ணுறதுன்றது. உங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய அப்பாவாக இருக்கட்டும், அம்மா, அவங்கெல்லாம் வந்து ரஜினி சாரோட ஃபேனாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அவங்க கிட்ட சொன்னும் போது அந்த அனுபவம் சொல்லுங்கள் சார். நான் வந்து கமிட்டாக, அதாவது வந்து சார் என்ன உடம்பேற்ற சொன்னார்ல, அப்போவும் நான் சொல்லலை, வீட்டில் யார்கிட்டையுமே தெரியாது. உடம்பேறி கமிட் ஆனதுக்கப்புறமும் தெரியாது, ஒர்க் ஷாப் போனதுக்கும் தெரியாது. அதாவது வந்து ஆக்சுவலாக எப்போ தெரியும்னா, ரஜினி சார் கூட சேர்ந்து காம்பினேஷனில் ஒரு ஸ்டில் ஷூட் எடுத்தாங்க ஒரு ஃபேமிலியோடு. அந்த ஸ்டில் ஷூட் எடுத்ததுக்கப்புறமா தான் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யார்கிட்டையுமே சொல்லலை. ஏன்னா வந்து ஒரு பெரிய படம், நம்ம ஒரு ஃபஸ்ட்டு படம் தான் பண்ணியிருக்கோம், எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம், ஒரு சின்ன பையன் தான், நம்ம ஃபேஸ் பண்ணிவிடுவோம், அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அவங்க சொன்னோன்னா சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. ஓகே சார். கோ ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுங்கள். அதில் வந்து எல்லாருமே வந்து ஆல்ரெடி நடித்தவங்க இருந்தாலும் மணிகண்டன்லாம் இப்போ வந்து நல்லாவே பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த அனுபவங்கள் கூட இருக்க கோ ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுங்கள். அம்மா கேரக்டர் இவங்க பண்ணாங்க, ஈஸ்வரிமா பண்ணாங்க. அம்மா கேரக்டர் சொல்லவே தேவையில்லை, அவங்க நல்லா இது பண்ணிவிடுவாங்க. மணிகண்டன் வந்து மல்டி டேலண்டட். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானில் டான்ஸ் ஆடிருப்பார். அவர் டான்ஸராக இருந்திருப்பார். டைலாக் ரைட்டராக வந்து உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் வந்து ஆக்டிங், அது மாதிரி மல்டி டேலண்டடு, நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கு. அதே மாதிரி ஈஸ்வரி மேம் அவங்க சொல்லவே தேவையில்லை, அவங்க ஆல்ரெடி வெல் ப்ரூவ்டு. ரஜினி சார், நானா பட்டேகர் சார், சமுத்திரகனி அண்ணன், அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து நல்ல இதுவாக இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம ஏதாவது நம்ம அவங்க கூட இருக்க போகும்போதே நமக்கு அந்த எனர்ஜி வந்துடும். இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்ததுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன்னு இருந்தேன், ஆனால் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கா? அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்ததே இதுதான். அதனால் எது கிடைச்சாலும் நமக்கு வந்து நம்ம தகுதிக்கு இதுதான். நம்ம நினச்சது ஒரு ஈக்குவலாக நம்ம இது பண்ணுறோம். ஓகே சார். அடுத்த மாவீரன் படத்துலயும் வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த ரைட்டர் சமுத்திரகனி கூட பண்ணேன் நான். அப்புறம் மாவீரனில் வந்து மடன் அஸ்வின் சார் கிட்ட கேட்டிருந்தேன். அவர் சொன்னார், ஒரு கேரக்டர் இருக்குங்க, பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், மைல்டாக இருக்கும், கிளைமேக்ஸில் நிற்கும் அப்படின்ற சொன்னார். அதே மாதிரி நல்ல பேர் கிடச்சிது இந்த படத்தில். ஓகே சார். சமுத்திரகனி சார் வந்து தமிழில் எவ்வளோ தூரம் பண்ணுறாரோ, தெலுங்கு அதிலலாம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு அதர் லாங்குவேஜில் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட்? அதெல்லாம் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் கரெக்டாக இப்போ ஒரு தமிழ் தெலுங்கு படம் ஒன்று முடிச்சிருக்கேன் நான். இப்போ ஸ்ட்ரெயிட்டு தெலுங்கு வந்து பண்ணிட்டேன், தமிழ் தெலுங்கு பை லாங்குவேஜாக பண்ணியிருக்கேன். இன்னும் வெறுமனே ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று தெலுங்கு, இப்போ மலையாளம் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாலேயே வந்து அடுத்த லாங்குவேஜ் படம், அது தெலுங்கு
தெலுங்குவா இருக்கட்டும், இப்போ மலையாளமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கு. ஸோ அந்த ஹெல்த்தியான விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல அதுதான் நெறைய கேரக்டர்ஸ் கிடைக்கும்ல. நெறைய ம். கேரக்டர்ஸ் கிடைக்கும். நெறைய கிரியேட்டர்ஸ் வந்து நெறைய எழுதுவாங்க. அதில நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து இதுவாவும் இருக்கும். எப்படி சொல்றது? நமக்குமே ஒரு 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 இதுவா ஒரு எனர்ஜி லெவல்ல இன்க்ரீஸா இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல நல்ல கேரக்டர் சேலஞ்சிங்கான கேரக்டர் பண்ணுறோம்னு போகும்போது, நம்மளால முடியுன்றது ஒண்ணு இருக்குல்ல. ம், ம். அந்த மாரி ஃபர்ஸ்ட்டு படத்தில நம்ம ஃபைட் பண்ணியிருக்கல அப்படின்னா, இப்போ வரைக்கும் நமக்கு அந்த கான்ஃபிடன்ட் லெவல் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ம். ஃபர்ஸ்ட்டு படத்தில வந்து நம்மள நம்பி ஃபைட்ட குடுத்தாங்க. அந்த ஃபைட் ஸ்ட்ரெய்ட்டா இல்லாம, ஆ ஆ ஒ ஒரு பில்டப்லேயே தான் வரும். ஒரு அந்த உடனே பார்த்த உடனே அடிச்சுட்டான் அப்படின்னா நல்லா இருக்காது. அந்த சீன பில்டப் பண்ணி டைரக்டர் வந்து எடுத்துட்டு போயிட்டு, அடிச்சானோன்னா நம்மள பார்த்தா, "ஏய் பரவாயில்லடா, உன்ன பார்த்தா ஃபைட் பண்றது மாரி தான் தெரியுது." அப்படின்னு சொல்ல போகும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துரும். ஓ! அந்த சப்ஜெக்ட்ல நம்ம பாஸு. இப்ப அடுத்தடுத்த படங்கள்ல நம்ம ஃபைட்டுன்னு போகும்போது நம்ம கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். ம். அந்த மாரி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டா அட்டெண்ட் பண்ண போகும்போது, நமக்குமே ஒரு கான்ஃபிடன்ட் வரும். அது மாரி நெறைய லாங்குவேஜ் நம்ம போகும்போது, நெறைய கேரக்டர்ஸ் வர போகும்போது, நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகுறோம் அப்படின்ற மாரி ஒரு கிடைக்கும்னு நம்புறேன். ஓகே. நீங்க அடிக்கிறது ஃபைட்டுன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. காலா படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தான் ஃபைட் பண்ணுவாரு. ஆமா. ஆனா நீங்க வந்து அவர தடுத்து காப்பாத்துற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாமே காப்பாத்துற மாரி அப்படி பா கிடையாது. ஆக்சுவலா வந்து ரஜினி சார் வந்து அப்ரோச் பண்ணிடுவாங்க. ம். பண்ண போம்போது இவங்க தடுக்க அந்த மாரி அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. 2வது அந்த மேட்டர் எனக்கு தெரியாது. ம். நான் அது அந்த அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சாரோட போர்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் கடைசியா தான் போயிட்டு ஜாயின் பண்ணேன். டப்பிங்கில தான் எனக்கே தெரியும். எனக்குமே ஷாக் ஆனேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன் பார்த்தீங்களா உங்ககிட்ட, ஒரு ஃபைட்டுன்னா நம்மளுக்கு புடிச்சவங்க பண்ணா தான் ம். நம்மளாலயே பார்க்க முடியும்னு சொல்லிட்டு, அப்ப எனக்குமே வந்து ரஜினி சார் போட வேண்டிய ஃபைட்ட இன்னொருத்தவங்க போட்டாங்கன்னா, முதல்ல நான் தான் டென்ஷன் ஆவேன். ம். அத நானே பண்றேன்னும்போது நான் பயந்துட்டேன். அதே மாதிரினா அது ஜிம்மு பண்ணிட்டு இருக்க போகும்போது, அந்த உடம்பு ஏத்த போகும்போது, ம். ஜிம்மு பண்ணிட்டே இருந்தேன். ஒருத்தர் வந்தாரு. வந்துட்டு, "சார் நீங்க ரஜினி சார் படம் பண்றீங்களா?" நான், "ஆமா சார்." "நான் தலைவருக்கு துரோகம் மட்டும் பண்ணிடாதீங்க." அப்படின்ட்டு இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துல வருது. ம். ஐய்யய்யோ! என்னடா இது? ஆல்ரெடியே நம்ம ஜிம்மு பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, "தலைவருக்கு துரோகம் பண்ணிடாதீங்க." இப்ப என்னடா அவர் ஃபைட்ட நம்ம பண்ணியிருக்கோம். தம்பிள்ஸ் எடுத்து மண்டையில கிண்டையில போட்டுருவானுங்களா? இவனுங்க எப்படி நம்ம ஜிம்முக்கு போறது? இப்படிலாம் நான் பயந்துட்டு இருந்தேன். டப்பிங் டைம்ல. ஆனா நம்ம இறந்துட்டோம் அப்படின்றதுனால அந்த கேரக்டர ரஞ்சித் சார் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி, கனியண்ணா எல்லாருமே பேச போகும்போது, இந்த மாதிரி ஒரு 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 சின்சியரான ஒரு பையன், ஒரு ஃபேமிலிக்கு தேவை அப்படின்னு போகும்போது, அந்த ஒரு கேட்டகரில நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். ஓகே. தென் சூப்பர் ஸ்டாருக்கு வந்து எங்களுக்கு தெரியும் அவர் ரொம்ப டவுன் டூ எர்த் பெர்சன் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து நானே பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு சில கேரக்டர்ஸ், ஒரு சின்ன சின்ன குறும்புத்தனங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சூப்பர் ஸ்டார் பத்தி இல்ல சொல்லுங்களேன்? சார் வந்து ஒரு கடினமான உழைப்பாளின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொழில் பக்தி, ஒரு சின்ன ஒரு 2 வரி டயலாக்கா இருந்தாலும், நம்மளா இருந்தா இப்ப நான்லாம் வந்து ஸ்கூல்ல படிக்க போம்போது பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் ஸ்கூல்ல படிக்க போம்போது, ஒரு சயின்ஸ் கிளாஸா இருந்தா முதல்ல மாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி நான் வெளியில போய் பார்த்துருவேன். எங்கெல்லாம் நம்ம முட்டி போட்டா கரெக்ட்டா இருக்கும். அங்க எந்த இடம் நம்மளுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். வேற எவனும் வந்து அந்த இடத்த புடிச்சுருவானா? அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃபோக்கஸ்ல இருப்பேன் நான். ம். அந்த அளவுக்கு நம்ம வந்து படிப்புல வந்து சுப்பீரியர்ன்னு ம். வச்சுக்கோங்களேன். ம். ம். அந்த மாதிரி இருக்கிற நம்ம வந்து 2 வரி தான் இருக்கும். சாரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதெல்லாம் அசால்ட்டா பண்ணிடலாம். ஆனா, அவர் தனியா போய் உட்காந்துக்கிட்டு அந்த 2 வரிய மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு கான்ஃபிடன்ட் லெவல் வந்ததுக்கு அப்புறமாவும் திருப்பி வரமாட்டாரு. ம். அது ஷாட்டு வர சொன்னாங்கன்னா போவாரு. போயிட்டு நடிப்பாரு. நடிச்சு முடிச்சுட்டோம். தனியா போய் உட்காந்துக்குவாரு. அப்புறமா டேக் ஒன் மோர் சொன்னாங்கன்னா, ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாரு. அப்படியே வந்து நின்றுவாரு. நான் அதை கரெக்ட் பண்ணுமான்னு கேட்பாரு. இல்ல சார்னானா பண்ணிடுவாரு. டேக் ஓகேன்னா தான் இங்க வருவாரு. அந்த அளவுக்கு சின்சியர். இந்த சின்சியர் எப்போ இருக்கும்னா, நீங்க படத்தோட கடைசி நாள், கடைசி ஷாட் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ நீங்க நீங்க ஒரு ஆஃபீஸ்க்கு போறீங்க. இப்போ உங்களுக்கு வசந்த் டிவி ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். ம். ம். நீங்க ஃபர்ஸ்ட் டே இருந்த உங்களுக்கு ஒரு பதட்டம் வந்து இப்ப இருக்காது. ம். ம். கரெக்ட்டுங்களா? ஒரு ஒரு சார் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லிட்டு. ஆனா, கடைசி நாள் ஷூட்லயும் வந்து ஒருத்தருக்கு ஒரு 10 வருஷமா வாய்ப்பு குடுக்காம, இந்த ஒரு சீன் தான் நீங்க நடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்படின்னா ஒருத்தர் எந்த அளவுக்கு சின்சியரா இருப்பாங்களோ, அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த கடைசி நாள்ல கூட இருந்தாரு. ம். அத நம்ம கண்கூடி பார்க்க போம்போது நம்மலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த உழைப்பு, அதுக்கு வந்து நம்ம இது கிடையாது. 2வது அவருக்கு தெரியும் என்ன நம்ம பண்றோம், நம்மகிட்ட அவங்க எதுக்கு வராங்கன்றது அதெல்லாம் நம்ம இது பண்ணுவாரு. அது மாதிரி நம்ம கிஃப்ட் தான் நம்மளுக்கு. அவர் கூட ஒர்க் பண்ணது. அப்புறம் ரஞ்சித் சார் பத்தி சொல்லுங்க. அவரு 1 படம் இல்ல 2 படம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கூட பண்ணிட்டாரு. ஆமா. இப்ப சார்பேட்டா எல்லா படமும் வெற்றி படங்கள். அவர பத்தி சொல்லுங்க. ரஞ்சித் சார் கிட்ட ஒரு எப்படி மனிதர்களோட பழகணும், அந்த ஒரு அவங்க ஆஃபீஸ்க்கு போனோம்னாலே நமக்கு வந்து ஒரு பயங்கர கம்ஃபர்ட் ஜோனா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கூட சரி, ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எல்லார்கிட்டயுமே நம்ம. அந்த மாரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அந்த டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏடிஸ் அந்த மாரிலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாம் அவங்க படம் மாரி
ஒர்க் பண்ணுவாங்க. ரெண்டாவது அவர்கிட்ட நம்ம பேச போகும்போது நமக்கு ஒரு புரிதலே இருக்கும். ஓகே, இந்த மாதிரிலாம் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு இயல்பாக இருக்கணும் நம்ம. எந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் லைக் தட்டுன்னு எந்த விஷயத்தையும் நம்ம கடந்து போயிடக்கூடாது. நம்ம பார்த்து கவனமாக நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். ஓகே சார். அவர் எப்படி சார் சூப்பர் ஸ்டார் கூட அப்ரோச் பண்ணுவாரு? என்ன மாதிரியான இல்ல அவரு அவங்களோட எப்பவுமே கேரக்டர்? அவங்க அது நம்ம பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டாங்கல்ல. ம், ம். கபாலின்னு பண்ணிட்டாங்க. ம். அதனால அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். இல்லாட்டி 2வது படம் இது பண்ண முடியாது. சார் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்து ஒரு கிடைக்கிற ஒரு ரெகக்னைசேஷன் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கு கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாம்மா அதான் நான் சொன்னேனே உங்களுக்கு. இப்ப முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தெரியாம இருந்துச்சு. இப்போ எல்லார் கையிலயுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கும்போது எல்லார்கிட்டயுமே ஒரு கிரியேட்டிவ் நாலேஜ் இருக்குது. எல்லாமே அவங்கள தன்னை செல்ஃபி எடுக்க போகும்போது அவங்களுக்குமே கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எப்படி இப்போ வந்து நீங்கள் முதல்ல ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லாம் நின்றுவாங்க. ம். இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, சார் இங்கே வந்துருங்க சார், இங்கே லைட் நல்லாயிருக்கும், ம். இப்படி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ம். இப்போ இது வந்து பேசிக் நான் சொல்கிறேன். ம். இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, நிறையா ஷார்ட்ஸ் எடுத்து போடுறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு கிரியேட்டிவ் நாலேஜில் இருக்காங்க. ம். அவங்க எல்லாருமே சினிமாவை வந்து அவங்களோட டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க முதல்ல வந்து ஒரு ப்ளஷரை பார்த்த காலம் போய் அவங்க வந்து ஒரு டெக்னிக்கலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சின்ன சின்ன நீங்கள் வந்து மணி ஹெய்ஸ்ட் பார்த்தீங்களா வெப் சீரிஸ்? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீனில் ஒருத்தன் வருவான், காண்டியான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அவன் வந்து ஒரு பாடி கார்ட் மாதிரி இருப்பான். அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3-4 எபிசோடில் வந்து அவனை வெறுமனே கெட்டி போட்டு சும்மானா உட்கார வச்சுருப்பாங்க. அவன் ஒரே ஒரு டைலாக் தான் சொல்லுவான், என்னை கழட்டி விட்டேன்னு நான் அவனை சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் தான் வந்து அந்த ஓவரால் சீசன்லேயே இவங்க எல்லாரையுமே வந்து ராகிங் பண்ணுவான். பாட்டு பாடு, இங்கே வா, அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும். அந்த சின்ன கேரக்டர் தான். மொத்தமே ஒரு 5-6 எபிசோடு தான் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து மணி ஹெய்ஸ்டோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ நான் சொல்கிறது வந்து எல்லா சீசன்லேயுமே சேர்த்து சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்குதான்னு நான் போகும்போது எல்லாருமே கவனிக்கப்படுறோம். நம்ம அது மாதிரி தான் சொல்கிறோம். அதனால் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு சின்ன எல்லாருமே அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கவனிக்கப்படுறாங்க. அதுதான் விஷயம். ஓகே சார். அடுத்து மாவீரன் படம் எப்படி கிடைச்சது? அந்த கேரக்டர் பற்றி சொல்லுங்க சார். நான் அஸ்வின் சார் கிட்ட வந்து சொல்லியிருந்தேன், சார் உங்கள் படத்தில் ஒர்க் பண்ணோம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சார் நான் சூழ்நிலை பார்த்து நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ சாரோட ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று பண்ணாங்க. ஒரு ஒர்க் ஷாப்னா மீன்ஸ் அதை ஒரு கேரக்டர் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணோம். அப்புறமா என்ன சொன்னாங்க, சரி இந்த கேரக்டர் வேண்டாம், இந்த டிசைன் இந்த இந்த உங்கள் ஃபிட்டுக்கு வந்து இந்த டிசைன் வேணாம், நம்ம வேறு ஒரு கேரக்டர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த இந்த ஆட்டோ கேரக்டர் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது சொன்னாங்க, இதுமாதிரி இந்த கேரக்டர் இவன் வந்து ஒரு சில மக்கள் வந்து ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்கு வந்து தட்டி கேட்குறதுக்கு இருப்பாங்க. ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இருக்கிறத வச்சுட்டு சர்வைவல் பண்ணணும், தட்டி கேட்டு இருக்கிறதும் போயிடுச்சுன்னா நம்ம இது கூட இல்லாமல் தான் நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப் இருப்பாங்க. அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக வந்து ஒரு கேரக்டர் தேவைப்படுது. அந்த கேரக்டருக்கான டிசைன் தான் நம்ம. இப்போ ஒரு பிடிச்ச கேரக்டர்னால் சிவகார்த்திகேயன் சார். ஏன்னா வந்து ஒரு விஷயம் தப்பு நடக்குது, நமக்கு இது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, தப்பு தான் தட்டி கேட்குறதுன்றது வந்து மாஸ். சில பேர் ஒரு பாமர மக்களாக இருப்பாங்கள்ல, அவங்க வந்து இருக்கிறத விட்டுட்டு ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, தேவையில்லாத வேலை பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒன்று தேவைப்படுது. அப்படி இருக்க போகும்போது அவனே வந்து கிளைமேக்ஸில் வந்து நீ சொல்கிறது கரெக்டு தானே, ஏன் நீ வந்து தங்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல போகும்போது ஓவரால் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லா கேரக்டருங்களுமே எல்லா பலதரப்பட்ட மக்களோட எண்ணங்களும் வந்து ஹீரோவோட இதில் ட்ராவல் ஆகுறாங்க. அந்த மாதிரி ஒரிஜினலாக வந்து திலீபன் சார் வந்து எப்படிப்பட்டவர்? இந்த மாதிரி போகிற போக்கில் போகலாம் அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது இல்லை, நம்ம எல்லாருக்கிட்டேயுமே ஒரு நியாயம் இருக்கும்ல, எல்லாருக்கிட்டேயுமே ஒரு நியாயம் இருக்கும். யாருமே வேணும்ட்டு பண்ண மாட்டாங்க. அப்படி வேணும்னா பண்ணாங்கன்னா அதை நிறைய பேருக்கு அந்த சொல்லி இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தையிலே எல்லாருமே சால்வ் பண்ணிடலாம், அடித்தடியில் நடக்காது, பேச்சுவார்த்தையில் நடந்தவங்க சொல்கிறாங்க. அதை நான் நம்புகிறேன். ஓகே. மிஷ்கின் சார் பற்றி சொல்லுங்கள் சார். எப்படி அவரும் அண்ணன் வந்து மிஸ்கின் அண்ணா நான் வந்து ஒரு சுப்பீரியர் தான் வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பயங்கர நாலேஜான பர்சனு. அவர் பேச போகும்போதே ஒரு வேற ஒரு தேர்ட் ஐலே தான் இது பண்ணுவாங்க. நார்மலாக சும்மாவே இருக்க மாட்டார், புக்ஸ் எதாவது படிச்சுட்டு இருப்பார். அவர் கூட பழகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் கிடச்சிது. ஆனால் அண்ணன்கிட்ட சொல்லி கேட்டிருக்கேன், அவங்க படத்தில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், சொல்கிறேன்டான்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அப்போ கூடிய சீக்கிரம் அவரோட படத்தையும் கேட்டுட்ருக்கேன். ஆனால் சூழ்நிலை அமையணும்ல. அபவுட் சிவகார்த்திகேயன் சார். சிவகார்த்திகேயன் சார் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப். அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார், ஒர்க்கு விஷயத்தில் கரெக்டாக இருப்பார். அது என்ன பண்ணணுமோ அது சின்சியரான ஒரு அட்டம்ப்ட்டு பண்ணுவார். நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு பண்ணுறது தான் ஃபன்னாக இருக்கும், ஆனால் அது ஃபன்னாக ரொம்ப சின்சியராக பண்ணுவார்.
ஒரு படத்தோட வெற்றிக்கு வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டோட பங்கு என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்லை, படத்தோட வெற்றின்றது தான் வந்து நான் அந்த அந்த ரேஞ்சில் நம்ம போகல. ஒரு டேரக்டர் சொல்கிறத நம்ம உள்வாங்கிக்கிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவங்க இதோட இதில் பண்ணுறோன்றது தான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான ஒர்க்காக நான் நினைக்கிறேன். அது அது படத்தோட வெற்றி அப்படின்றதுலாம் அதுதான் அவங்களோட டிபார்ட்மெண்ட். ஏன்னா வந்து டேரக்டர் தானே வந்து ஒரு கதையவே செட் பண்ணுறாரு. இப்போ அந்த எந்தெந்த கேரக்டருக்கு என்னென்ன பண்ணணுன்றது அவங்க தான் டிசைன் பண்ணுறாங்க. அப்படி அது ஃபுல்லாகவே வந்தால் தான் அது ஒரு குக்கிங்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இதுவாக இருக்கும். அதனால் அவர் சொல்கிறத நம்ம கேட்டு ரிசீவ் பண்ணி பண்ணாலே பெட்டராக இருக்கும். ஓகே. ஒரு கேரக்டர் உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கேரக்டர வந்து நீங்க எப்படி வந்து ஹோம் ஒர்க் பண்ணுவீங்க? உங்க வீட்ல ஹோம் ஒர்க் மாதிரி இந்த ஒரு கேரக்டர எடுத்துக்கலாம் அப்படின்னு எங்க இருந்தாவது ஒரு ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி இல்லை, ஏதாவது டேரக்டர் எடுப்பீங்களா? அவங்க டீம் கிட்ட கேட்டு நம்ம ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணாலே ஒரு நல்ல ஐடியா கிடச்சிடும். ஏன்னா இப்போ அந்த ஸ்கிரிப்டில் ட்ராவல் ஆகிருக்காங்க பார்த்தீங்களா, ஏடிஸ், கோ டேரக்டர்ஸு ப்ளஸ் வந்து டேரக்டர். அப்போ நம்ம ஒர்க் பண்ணி காட்ட போகும்போது ஏதோ ஒரு சீனை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட போகும்போது அவங்க பார்க்க போகும்போது ஓகே இது அந்த ஃபேமிலிக்குள்ளே வருதான்றதே நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இது சிம்பிளான மேட்ரு தான். ஆனால் அவங்க கூட நம்ம ட்ராவல் ஆகும். நம்ம தனியாக ஒன்று பண்ணுறதுன்றது ஒரு ஸ்டைலு. அவங்க கிட்ட கேட்டு நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அது மூலியமா வந்து அந்த கேரக்டரை நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண படங்கள்ல எந்த ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது? என்னோட லைஃபே மாறுச்சு. எல்லா ஒர்க் ஷாப்புமே ஒவ்வொரு டைப் ஆஃப் இது இருக்கும். இப்போ நீங்கள் காலாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய நிறைய கிட்டத்தட்ட ஒரு அந்த ஏன்னா அந்த ஏரியா மக்கள் தாராவியில் இருக்கிற அந்த ஏரியா மக்கள் ப்ளஸ் அண்ணன் தம்பிங்களே நாங்கள் நிறைய பேர் அதில் வந்து ஒய்ஃப் கேரக்டர், அம்மா கேரக்டர், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருந்துச்சு. இப்போ இவங்க எல்லாருமே நம்ம வந்து ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வர நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவ்வளோ க்ரௌடடாக நம்ம பண்ணல. அப்போது வத்தி முடித்தோம், குத்தூசி முடித்தோம். இப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஒர்க் ஷாப் நம்ம அட்டன் பண்ணதுனால நம்ம ஒரு 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 இதுவே ஓப்பன் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ பேருமே இருப்பாங்க. அவங்க கூட தான் நம்ம சாப்பிடுவோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், சாதாரணமாக வந்து கரெக்ட் அடிச்சுட்டு இருப்போம். சீன்ஸும் வந்து ரிஹர்சல் பண்ணுவோம். அப்படி பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 1 to 1 பேச போகும்போது அப்படியே இப்போ கமல் சார் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். நிறைய கேரக்டர்ஸ் எல்லாருமே அந்த அந்த வார்மில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. சரசரன்னு அடிப்பாங்க. கிரேசி மோகன் சார் இதெல்லாம். இப்போ அந்த மாதிரி நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மாவீரனில் வந்து அந்த கேரக்டர்ஸை வந்து பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒர்க் ஷாப்புனாலே அது வந்து ஒரு சூப்பரான ஒரு 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 பிட் அடிக்கிற மாதிரி தான். எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த கேரக்டர் கிடச்சதுன்னா. ஓகே சார். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் வச்சுருப்பீங்களா, எனக்குன்னா இந்த மாதிரியான ரோல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுனா என்னென்ன ரோல்ஸ்லாம் நீங்கள்? இப்போ வந்து நம்ம இப்போ ஃபைட்டு ஒரு ஒரு ஆங்க்ரியாக இருக்கிற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இப்படிலாம் நம்மளால் முடியுன்றது வந்து இப்போ ஃபர்தராக கொஞ்சம் இது பண்ணுறோம். இன்னும் நம்ம அடுத்தது ஹியூமரு ஒரு இப்போ எமோஷ்னலாக சில இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். எமோஷ்னலாக ஒரு சில படங்கள்லாம் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஹியூமராக ப்ளஸ் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி. இப்போ அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கூடவே இருந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி மல்டி இதுலேயே இருக்கும், லேயர்லேயே இருக்கும். வெறுமனே வந்து கோவத்தில் மட்டுமே இல்லாமல் அதுலேயே இந்த வன்மமான கோவம், அப்புறமா வந்து ஒரு சைக்கோபாத் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. அந்த மாதிரி ஃபன் காமெடியாக நிறைய இருக்குது. அந்த மாதிரி எல்லா இதுவுமே அட்டன் பண்ணணுன்னு தான் ஒரு எல்லா சப்ஜெக்ட்டுமே அட்டன் பண்ணணும் நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பண்ணோன்னு சொல்லிட்டு இப்போ இது இப்போ ரஜினி சார் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம எதுக்கு எடுத்தாலும் நான் அவர் தான் உதாரணமாக எடுத்துக்கோம். ஏன்னா வந்து அவரோட வளர்ச்சி தான் நம்ம ஒரு மிகப்பெரிய இமாலய வளர்ச்சியாக நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் வந்து ரொம்ப ரஃப்பான ஒரு ஒரு ஆளாகவே காமிச்சிட்டு டக்குன்னு ஒரு டைரக்டர் சார் வந்து தில்லு முள்ளுன்னு ஒரு படம் பண்ணுறான். அதில் வந்து சேஞ்ச் வரும். அந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு ஹியூமர்லேயே நம்மளால் பண்ண முடியும். இப்போ அவர் வேறு வேரியேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல டேரக்டர்ஸ் கிட்ட நம்ம ஒர்க் பண்ண நம்ம வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். நமக்குமே ஒரு நம்பிக்கை வரும். நம்ம நல்லா இப்போ ஸ்டார்டிங்கில் கார் ஓட்டுறதுக்கும் பைக் ஓட்டுறதுக்கும் அப்புறம் நம்ம நிறையா ஸ்ட்ரீட்லலாம் போயிட்டு நல்லா நிறைய ஊருக்குலாம் போயிட்டு வரும்போது நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். சார், இப்போ ஒரே டைமில் வந்து நீங்கள் ஒரு 2-3 படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கேரக்டர்ஸாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அது எப்படி சார் நீங்கள் அதை கொண்டு போவீங்க? இல்லை, நம்மளோட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. இப்போ அது வந்து ஒரு இது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு நம்ம கியர் போடுற மாதிரி தான் காரில். இப்போ ஃபஸ்ட்டு கியர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக 3rd கியர் போயிட முடியாது. இப்போ நியூட்ரல் வந்துட்டு தான் போகணும். அந்த மாதிரி வந்து நமக்குன்னு ஒரு ஒரு நியூட்ரலிசம் ஒன்று செட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்க போகும்போது நம்ம ஒரு மாதிரி இருப்போம். இப்போ வந்து ஸ்கூலில் காலேஜில் இருக்கும்போது நம்ம வேறு மாதிரி இருப்போம். கிளாஸ் அட்டன் பண்ணும்போது
வீட்டில் ஒரு மாதிரி இருப்போம். இதை 3த்துக்கும் நம்ம ஏதாவது டைம் செட் பண்ணுறோமா, ஏதாவது ப்ரிப்பரேஷன் ஆகிறோமா, ப்ரிப்பரே ஆகிறதில்ல. அவங்கள பார்த்தாலே நம்ம மாறிடுறோம். ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க போகும்போது ஒய்ஃப் கிட்ட இருக்க போகும்போது வேறு மாதிரி இருக்கும் நம்ம. கரெக்டுங்களா? அது வந்து டக்குன்னு நம்ம மாறுறோன்னு போகும்போது அது வந்து எப்படி நம்ம உங்களால் மாற முடியுது? ஒய்ஃப் கிட்ட வந்து இப்படி பேசுகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இப்படி பேசுறீங்க அப்படின்னு கிடையாதுல்ல. அது நம்ம உள்ளுக்குள்ளே இது பண்ணுறது தான். காலாவை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு படங்கள்ல இந்த கேரக்டர் எடுக்கும்போது நீங்க பயந்துருக்கீங்களா? இல்லை பயந்து அந்த மாதிரி நான் இன்னும் அவ்வளோ நிறையா பண்ணலன்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ நம்ம அட்டன் பண்ணால் தான் தெரியும். ஆனால் பயப்படணுன்ற இது இல்லை. நிறைய சின்சியராக ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போனால் அவங்களோட ஹெல்ப்போடு இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிடலான்ற மாதிரி தான் தோணுது. அதே மாதிரி இந்த கேரக்டர் இந்த மாதிரியான ஸ்கெட்ச் வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அந்த கேரக்டர் மாதிரி அப்ரோச் அந்த ஆயிடும். மாதிரி அந்த மாதிரி எதுவும் தெரில எனக்கு. ஏன்னா நம்ம வந்து அட்டன் பண்ணால் தானே நம்மளுக்கு தெரியும். அட்டன் பண்ணால் தான் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அட்டனே ஒன்றும் பண்ணல நிறைய கேரக்டர்ஸு. இப்போ நம்ம வர கேரக்டரை நம்ம ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஆனால் இன்னும் அதுக்கு இன்னும் நிறைய சின்சியராக பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய இன்னும் நம்மளை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஏதாவது ஒரு கேரக்டர் பார்த்து இந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா நான் செம்மையா ஸ்கோர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஏதாவது அந்த think மாதிரி பண்ணியிருக்கீங்களா? இல்லை. அந்த மாதிரிலாம் இல்லைன்னா நமக்கு இந்த கேரக்டருங்க இப்படி கேரக்டருங்கெல்லாம் பண்ணணுன்ற ஆசை இருக்குது ஒழிய அவங்க பண்ண கேரக்டர் நாங்கள் பண்ணோம் அப்படின்ற அதை வந்து நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் எடுத்துக்குவேன். இப்போ வந்து நான் சொன்ன பார்த்தீங்கன்னா தில்லு முள்ளு மாதிரி ஒரு படம் வந்து ரஜினி சார் கிடைக்கும் போது அவர் எந்த அளவுக்கு சின்சியராக அதை அட்டன் பண்ணி அதை ஹியூமராக மாற்றி பண்ணார். அந்த மாதிரி நமக்கு ஒரு படங்கள் வந்து வேறு சேனலில் கிடைக்கும் போது அந்த சின்சியரிட்டி அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அவரை மாதிரியே அப்படின்னு சொல்ல வரல. அந்த சின்சியரிட்டி அந்த ஹோம்ஒர்க் பண்ணி டெடிகேஷனாக நம்ம அதுதான் நம்ம காப்பி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் சரி. நீங்க வந்து சொன்னீங்க இந்த மாதிரி கொரோனாக்கு அப்புறமே நம்மளுடைய சினிமால நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே ஒரு ரெவல்யூஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில இப்ப இருக்க சினிமா அப்ப இருக்க சினிமால என்ன மாதிரியான வித்தியாசங்கள் பெருசா நீங்க பாக்குறீங்க? இல்லை நீங்கள் இப்போ ரொம்ப சீனியரான பர்சன் கிட்ட கேட்டிருக்கோம் இந்த கேள்வியை. எனக்கே உண்மைக்குமே தெரியல. நீங்கள் சொல்கிறதே என்னால் உள்வாங்கிக்க முடியல. அந்தளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை. சார் கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாசர், பசுபதி இவங்க எல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து தமிழ் சினிமாவில் பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 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 மியூ ஒரு ஒரு மோட்டோ இருக்கு அப்படின்னா யாரா இருக்கும்? இல்லை அவங்கெல்லாம் தான் நம்மளோட இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்கெல்லாம் எப்படி நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. சமுத்திரக்கனி என்ன இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் எப்படியும் அவங்கள வந்து அவங்க பிரசாந்த் கிஷோர் சார் அவர் லீடாகவும் பண்ணுற எல்லாம் அதாவது வந்து அது எப்படி தன்னை வந்து தயார்படுத்திக்கிட்டு அவங்க ட்ராவல் ஆகிறாங்க. எவ்வளோ நிறைய அது வந்து சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் தான் இன்ஸ்பிரேஷன். அவங்கள பிடிச்சி நம்ம எப்படி இப்போ இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இப்போ எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெட்ரோவில் ஏறுறீங்க. இங்கேருந்து நீங்கள் வந்து இப்போ திருவெற்றியூர்லேருந்து நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு பூந்தமல்லி சைடில் ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் மெட்ரோ போகிறீங்க அப்படின்னா வந்து சென்டரில் மெட்ரோ வேறு ஏதோ போகிறீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் நீங்கள் போய் மாறிடணும்ல. இப்போ நீங்கள் வந்து கும்முடிப்பூண்டி போகிறீங்கன்னா சென்ட்ரல் போய்ட்டு சென்ட்ரல்லேருந்து பிடிச்சி அந்த மாதிரி வந்து அவங்களாம் நம்ம எப்போல்லாம் நமக்கு கேரக்டர் இது பண்ணுதோ அவங்களாம் நம்மளோட லிஸ்ட் எடுத்து அப்படியே அவங்களை பிடிச்சி அப்படியே ட்ராவல் ஆக வேண்டியதான். ஓகே சார். சார் நீங்கள் பேசும்போது நிறைய எக்ஸாம்பிள்லாம் இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக சொல்கிறீங்க. ஸோ அது ரைட்டிங் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஏதாவது? இல்லை அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து நம்ம லைஃப்பில் பார்க்கறது தானே. நம்ம வந்து நியூட்ரலைஸ் ஆகுறது அந்த மாதிரிலாம் சின்னதாக நம்ம இது பண்ணுறது தான். ஓகே சார். ஃபியூச்சரில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ நான் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ எலெக்ஷன் ரிலீஸ் ஆச்சு. அது இல்லாமல் இப்போ ஒரு தமிழ் தெலுங்கு ஒரு படம் போய்ட்டு 11 சொல்லிட்டு அது கூடிய சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது. அது இல்லாமல் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். 2-3 படங்கள் போயிட்டுருக்கு. அதெல்லாம் அவங்க சைட்லேருந்து சொல்ல போகும்போது நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சொன்னதுக்கப்புறமா அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடாது. அதனால் நம்ம அவங்க கிட்ட நெருங்க போகும்போது சொன்னால் பெட்டராக இருக்குமோன்னு தோணும். சார் இப்போ வத்திக்குச்சி படத்தில் ஹீரோவாக வந்து நடிச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் காலாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருந்தீங்க. இந்த 2 கேரக்டரும் பண்ணும்போது என்ன மாதிரியான வித்தியாசங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சார்? வத்திக்குச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எம்டியாக இருப்போம். நிறைய டவுட்ஸ் தான் இருக்கும். எதுக்கு பண்ண சொல்கிறாங்க, ஏன் பண்ண சொல்கிறாங்கன்றது கொஸ்டின்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஃபைட்டை தவிர்த்து இப்போ ஃபைட்டுன்னு போகும்போது நமக்கு பேசிக்காக பிடிக்கும்னால டப்பு நம்ம இது பண்ணிடுறோம். அந்த பில்டப் எல்லாமே டேரக்டரை பார்த்துக்குவார். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சரண்யமாக இருக்கட்டும், அஞ்சலியாக இருக்கட்டும், சம்பத் சார், ரவிமேரி சார் இவங்க எல்லாருமே சூப்பர் சீனியர். இவங்க எல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி விடுவாங்க. இப்போ சம்பத் சார் ஃபைட் அப்போ என்னோடய பாடி வெயிட்டுக்கும் உன்னோட பாடி வெயிட்டுக்கும் வந்து கன்ஃபார்மாக நீ என்னை பிடிச்சி ரோல் பண்ண முடியாது. நீ என்னை ரோல் பண்ணுற மாதிரி வந்து பண்ணு, ஃபேஸில் ரியாக்ட் பண்ணிக்க, நான் உன்னை ரோல் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. காலாவில் வந்து ரஜினி சார் வந்து
ஃபஸ்ட்டு சாங்கில் வந்து திரும்ப போகும்போது பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் 4 பேர் பறப்பாங்க. ம். அப்போ நான் ஃபோர் கிரவுண்டில் ஒருத்தர் மிதிப்பேன். அப்போ ரஜினி சார் என்ன சொன்னார், இது வந்து ஹை ஸ்பீடு, ம். இதில் வந்து நீ மிதிச்ச அப்படின்னா கன்ஃபார்மாக நீ மிதிக்க மாட்ட, ம். ஹை ஸ்பீடு வேறு. ம். மிதிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ரியாக்ட் பண்ணுவார், மிதிச்ச மாதிரி காட்டுவார். அது வந்து ஃபோர் கிரவுண்ட் தெளிவாக தெரியும், டே அடிக்கவே உன்னை மிதிக்கவே இல்லை ஏன்டா கத்துற அப்படின்ற மாதிரி இருக்கும். ம். ம். இப்போ நீ என்ன பண்ணணும்னா ம். ஷாட்டுக்கு முன்னாடியே அவர் நெஞ்சு நல்லா நிமித்தி வைக்க சொல்லிட்டு காலை நீ மேலே வச்சுக்கோ, ம். ஆக்ஷன்னொன்னே ரிலீஸ் மட்டும் பண்ணு அப்படின்னாரு. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட தான் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம நிறையா கற்றுக்கிறது தான் வச்சுக்கோங்களேன். இப்போ அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா வத்திக்குச்சியில் வந்து ஒரு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே வந்துடுவாங்க. டயலாக்லாம் சொல்லி பார்க்க நமக்கு ஒரு பதட்டம் போயிடும் நம்மளுக்கு. இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நமக்கு ஹெல்ப் பண்ணதில். இப்போ வத்திக்குச்சியை விட இங்கே கம்ஃபர்ட் என்னென்னா அங்கே ஃபைட் நம்ம நல்லா பண்ண தெரியுன்றது ப்ரூஃப் ஆகிடுச்சு. காலால் நம்ம பண்ணுறோம். அதுவும் நம்ம ரஞ்சித் சார் காம்பவுண்டு, கம்ஃபர்ட் ஜோனு, ரஜினி சார் இது எல்லாம் இருக்க போகும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கிடைக்கும். அதுக்கு அடுத்த படங்கள் இப்போ ரைட்டர் நம்ம பண்ண போகும்போது அவரோட அசோசியேட்டு தான். இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி நான் கனியனை கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒன்று ஒன்றா பிடிச்சி தான் நம்ம வரது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ப்ராக்டிஸ் மேக் எம் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஓகே, உங்கள் கூட நடித்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுங்கள் சார். அஞ்சலியிலேருந்து ஈஸ்வரி மேம், அப்புறம் சரண்யா மேம். சரண்யா இப்போ எல்லாருமே வந்து சூப்பர் சீனியர் தான். நீங்கள் அவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணுறது பெரிய கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது அவங்க வந்து அவங்களோட சீனியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரமிச்சிருப்போம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு. இப்போ அவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு போகும்போது அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம இப்போ நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு போகும்போது, இப்போ உங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சின்னதாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் வெறுப்பேற்றணுன்னா அவனை போட்டு விடுவீங்களே, நீங்கள் அவன் டப்புன்னு ஒரு வார்த்தையை போட்டால் அவனை வந்து என்னடா அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் நடக்கும். அவங்க நம்ம ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து ஒரு மனப்படமாக ஒப்பிச்சு நீங்கள் சொல்ல போகும்போது கூட அவங்க ஃபீல் பண்ணி அதுக்கு ஆப்போசிட் கொஸ்டின் கேட்க போகும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் பண்ணி தான் சொல்லுவீங்க. அந்த மாதிரி சொல்கிறேன். இது நான் சொல்கிறது உங்களுக்கு மேட்ச் பண்ண முடியுதான்னு தெரியல. அந்த மாதிரி நம்ம சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ண போகும்போது ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிடும். ரஜினி சார் கூட ஒர்க் பண்ண போகும்போது டக்குன்னு அப்படி திரும்பி பார்த்து டைலாக் சொன்னார்னா நமக்கு வந்து நம்ம லைவுக்கே போய்டும். அப்படி டப்புன்னு ஒரிஜினலாகவே நம்ம பேச ஆரம்பிச்சிடும். அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஆக்டிங் தவிர்த்து வேற என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியிலலாம் நீங்கள் நுழையலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஏதாவது இருக்கா? ஆக்டிங் தான், அதுலேயே நம்ம இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. அது இன்னும் கற்றுக்க வேண்டியது இருக்குது. நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்களாம் ஒர்க் பண்ணு நமக்குமே தெரியும் நம்மளால். இப்போ ஒரு டிஸ்கஷனில் நம்ம இருக்கிறது தான் நம்மளோட பெரிய கோலாக இருக்குது. இப்போது அவங்க ஒரு டீம் ஒரு கதையை டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம பேர் வந்துட்டு போச்சுன்னா நம்ம சப்ஜெக்ட் ஆக்டிவில் இருக்குன்னு அர்த்தம், இல்லாட்டி வந்து சப்ஜெக்ட் அப்படியே இருக்குன்னு அர்த்தம். சார், வாழ்க்கையில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வரோம் அப்படின்னா நமக்கு மைண்டில் வர்றது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேட்டரில் நம்மளோட பேர் வந்து வர்றது. ஸோ அந்த அனுபவம் சொல்லி அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? அது ஒரு நல்ல ஃபீல் தான். ஆனால் அது வந்து அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது நமக்கு வந்து அதை சஸ்டெயின் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. அதுக்கான போராட்டம் தான் நடந்துருக்கு. இவங்க யாரையாவது பார்த்து இவங்களாம் எவ்வளோ ஈஸியாக வந்து சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னு? அப்படி மாதிரி ஆக்சுவலாக நம்ம வந்து அது மாதிரி தான் அப்படி நினச்சோன்னா நம்ம மெச்சூர்ட் இல்லைன்னு அர்த்தம். அது எல்லாருக்கிட்டேயுமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். எல்லாம் நம்ம வந்து சர்வைவ் நம்ம அந்த ப்ராசஸ் தான் மெயின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ப்ராசஸ்லேயே இருக்கணும். வாய்ப்புன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு அது கரெக்டாக ஒரு பெருமையாக சொல்கிறதா இருந்தால் ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் அத்லெட்டை விட அவங்க தான் வந்து ஒரு மன வலிமை ஜாஸ்தி தேவை அவங்களுக்கு. ஏன்னா ஒரு அத்லெட்டு கூட ஒலிம்பிக்கு வந்து இந்த டேட்டுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க, இந்த வருஷத்தில் இந்த டேட்டில் இது பண்ணால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம். ஒரு சினிமா சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்க, ஒரு டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டு, ஒரு கடைநிலை யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்புன்றது இப்போதான்றது தெரியவே தெரியாது. நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ப்ரிப்பேரில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது எப்போனாலும் கிடைக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் சினிமா என்ன கற்றுக் கொடுத்து திலீபன் சாருக்கு? பக்குவம் தான். ஒரு சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து படம்லாம் நடித்து முடிஞ்சு நீங்கள் ரோட்லலாம் பார்க்கும்போது உங்களோட போஸ்டர்ஸ் எல்லாம் ஓட்டியிருக்காங்க, படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த தருணமில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அப்போ பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நல்லா ஹாப்பியாக இருந்துச்சுன்னா ஓகே நமக்கு இது கிடச்சிருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு தேர்ட் ஐ ப்ராசஸ் இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு, ஓகே இதை நம்ம வந்து நினச்சி வைக்கணும்னா என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணணும், அது அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கான ரூட்டே நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதனால தான் ஒரு சின்ன கேப்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு.
அதுக்கப்புறமா இது எல்லாமே எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நமக்கு தெரியும். எல்லாமே வந்துட்டு போகும் எல்லாமே. ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நம்ம பார்க்குறோம், அவங்க கூட ஒர்க் பண்ணுறோம். அவங்க எவ்வளோ விஷயங்களை வந்திருப்பாங்க. அவங்க கூட பர்சனலாக பேச போகும்போது நமக்கு தெரியும். வெறுமனே அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ஜாய் பண்ணணுமே ஒழிய ரிசல்ட்டை நோக்கி நம்ம பயணிச்சோன்னா அந்த இது இருக்காதுன்ற மாதிரி தோணும். ஓகே சார். ரொம்ப நன்றி. உங்களுடைய வேல்யூபிளான ஒரு டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் நாங்கள் உங்களை பார்க்கணும், வெற்றி அடையணும், இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ணி அந்த படத்துலையும் நாங்கள் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.